ஓம் சாந்தி. நான் அன்னப்பறவையாக இருக்கும் ஆத்மா. நான் வெற்றிமூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் பரமாத்மாவின் அன்பில் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் இப்பொழுது அன்னப்பறவை ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த லட்சுமி நாராயணனைப் போன்று நான் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகின்றேன். இந்த ஞான மார்க்கத்தில் தீவிரமாக செல்ல அனைத்து சிந்தனைகளையும் விடுத்து தந்தையின் நினைவில் நான் ஈடுபடுகின்றேன். இதன் மூலம் விகர்மம் விநாசமாகிவிடுகின்றது மற்றும் முழு அசுத்தமும் நீங்கிவிடுகின்றது. நினைவு யாத்திரைதான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரமாகின்றது. இதன் மூலம் நான் சோழியிலிருந்து வைரமாக ஆகின்றேன். என்னை சோழியிலிருந்து வைரமாக, தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக்குவதுதான் தந்தையின் கடமையாகும். இது இல்லாமல் தந்தையாலும் இருக்க முடியாது. நாம் தெய்வீக வம்சத்தினராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். தந்தை நம்மை அன்னப்பறவையாக ஆக்குகின்றார். நாம் அரைக்கல்பம் அன்னப்பறவையாக, அரைக்கல்பம் கொக்குகளாக ஆகின்றோம். எப்பொழுது நாம் அன்னப்பறவைகளாக மாறிவிடுகின்றோமோ அப்பொழுது எங்கும் அன்னப்பறவையாகவே தென்படும். நாம் எல்லையற்ற சந்நியாசிகள். தந்தை எல்லையற்ற சந்நியாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிவாலயத்தை சிவத்தந்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது சர்வ குணங்களில் சம்பன்னமாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். கற்பிப்பது ஆசிரியரின் கடமையாகும். தந்தையும் நாடகத்திற்கு வசமாகி இருக்கின்றார். கல்ப கல்பம் சங்கமத்தில் வந்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கும் வழியை கூறுகின்றார். ஆத்மா அழிவற்றதாகும். மேலும் அதன் நடிப்பும் அழிவற்றதாகும். ஈஸ்வரிய வழி ஒன்றுதான் இருக்கின்றது. இப்பொழுது தந்தை நம்மை பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆக்குகின்றார்.
தந்தை நம்மை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். தந்தையை குழந்தைகளாகிய நாம் மட்டுமே அறிகின்றோம். நம்முடைய வாயிலிருந்து சதா ரத்தினங்களே வெளிப்படுகின்றன. நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்றோம். கற்பிப்பவரும் ஒரே ஒருவர்தான். நாம் தந்தையை நினைவு செய்வதால் விகர்மம் விநாசமாகின்றது மற்றும் அசுத்தமும் நீங்கிவிடுகின்றது. இந்த கடைசி பிறவியில் தந்தை நம்மை வைரம் போன்று ஆக்குகின்றார். இதுதான் விலை மதிக்க முடியாத வாழ்க்கையாகும். தூய்மையாக ஆவது நம் கடமையாகும். இப்பொழுது தந்தை வந்து நம்மை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கின்றார். ஆகையால் சுடுகாட்டிலிருந்து நமது புத்தியோகத்தை நீக்கி தந்தையை நினைவு செய்கின்றோம். சேவையினால் குஷி மற்றும் சக்தி கிடைக்கின்றது. நாம் இப்பொழுது நமக்குள் வைராகிய விருத்தியை விழித்தெழ செய்கின்றோம். அதனால் சேவைக்கான திட்டத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் பொழுதே வெற்றி கிடைக்கின்றது. நாம் இப்பொழுது எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிக்கொண்டு வருகின்றோம். எவ்வளவு சாதனங்கள் கிடைத்தாலும் எல்லையற்ற வைராகிய விருத்தியின் தவமானது அமிழ்ந்து விடாமல் பார்த்துக் கொள்கின்றேன். சாதனா மற்றும் சாதனாவினுடைய சமநிலை இருப்பதால் நாம் வெற்றிமூர்த்தி ஆகிவிடுகின்றோம். அழிவுக்கான இறுதி காலத்தில் பழைய உலகை எல்லையற்ற அளவில் நான் துறக்கின்றேன். இந்த சுடுகாட்டிலிருந்து எனது புத்தியை நீக்கிவிடுகின்றேன். நான் எனது நினைவிலிருந்து அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்கின்றேன். எனது வாயின் மூலம் எப்பொழுதும் ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்துகின்றேன். நான் முழுமையிலும் முழுமையான அன்னப்பறவையாக ஆகின்றேன். நான் முட்களை மலராக்குவதற்கான சேவை செய்கின்றேன். சேவையின் கூடவே எல்லையற்ற வைராகிய விருத்திக்கான சாதனாவை எமர்ஜ் செய்யக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆத்மா நான். நடக்க முடியாததை நடத்தி காட்டும் பரமாத்மாவின் அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.